வெல்கம் டு இங்கிலீஷ் பிச்சு யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது ஒரு முக்கியமான 8 வார்த்தைகள், அதாவது idioms அண்ட் phrases நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஆல்ரெடி நம்ம சேனல்ல பார்த்துருப்போம். இந்த மறைச்சு பேசுறது, இல்லை ஒன்று சொன்னா அதுக்கு இன்னொன்று அர்த்தம், பட் இதுக்கு இது அர்த்தம் அப்படின்ற மாதிரி இருக்கும் இல்லையா தமிழ்ல. அதுதான் வந்து idioms அப்படின்னு சொல்லுவாங்க. இது நீங்க அடுத்தவங்களுக்கு ரொம்ப டைரக்டா புரியக்கூடாது, இல்லை கொஞ்சம் பேசுறதுல கொஞ்சம் டிஃபிகல்ட் இங்கிலீஷ் பேச வைக்கணும் அப்படின்ற மாதிரி நம்ப வைக்கணும் அப்படின்னா இந்த idioms நீங்க யூஸ் பண்ணலாம். இன்னைக்கு ஒரு 8 முக்கியமான idioms நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். அதுக்கான தமிழாக்கமும் கொடுக்குறேன். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம மறக்காம பாருங்க. வீடியோக்குள்ள போலாமா? முதல்ல fit as a fiddle. fit as a fiddle அப்படின்னா எப்படிப்பா இருக்கு அப்படின்னா, I'm fit as a fiddle அப்படின்னா நான் ஆரோக்கியமா இருக்கேன், நான் ரொம்ப ஆரோக்கியமா இருக்கேன். இங்கிலீஷ்ல அதுக்கு என்ன சொல்லலாம்? fit as a fiddleக்கு healthy. fit as a fiddleனா healthy, அதாவது ஆரோக்கியமாக, ஆரோக்கியமாக, நான் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கேன் அப்படின்றது என்னன்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல அது fit as a fiddle அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அடுத்து call it a day. call it a day அப்படின்றது என்னன்னா ஸ்டாப் ஒர்க்கிங், வேலை செய்வதை நிறுத்து, வேலையை நிறுத்து, இல்லை இடை நிறுத்து, எப்படி வேணாலும் சொல்லலாம். call it a dayனா அதை இன்னொரு நாள் வச்சுக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க இல்லையா, வேலையை நிறுத்துப்பா அப்படின்றத என்னன்னு சொல்லுவாங்க call it a day. call it a day அப்படின்றது ஸ்டாப் ஒர்க்கிங், வேலையை இடை நிறுத்து, இல்லை வேலையை நிறுத்து அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். அடுத்து லாஸ்ட் ஸ்ட்ரா. லாஸ்ட் ஸ்ட்ரா அப்படின்னா கடைசி ஸ்ட்ரா அப்படின்றது கிடையாது. இந்த லாஸ்ட் ஸ்ட்ரா அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடைசி பிரச்சனை. இதோட இந்த பிரச்சனை முடியுதுப்பா, இதுக்கு மேலே எனக்கு பிரச்சனையே கிடையாது, இதுதான் கடைசி பிரச்சனை அப்படின்னு சொன்னா அதுக்கு நீங்க இங்கிலீஷ்ல எப்படி சொல்லணும்? லாஸ்ட் ஸ்ட்ரா. லாஸ்ட் ஸ்ட்ரா அப்படின்றது என்னது? லாஸ்ட் ப்ராப்ளம், அதாவது ஃபைனல் ப்ராப்ளம், இறுதி இறுதி பிரச்சனை, இறுதி பிரச்சனை. திஸ் இஸ் த லாஸ்ட் ஸ்ட்ரா ஐ எம் ஃபேஸிங் அப்படின்னா இதுதான் நான் ஃபேஸ் பண்ணக்கூடிய, நான் சந்திக்கக்கூடிய கடைசி பிரச்சனை. அதுதான் என்னன்னு சொல்லலாம்? லாஸ்ட் ஸ்ட்ரா. திஸ் இஸ் த லாஸ்ட் ஸ்ட்ரா ஐ எம் ஃபேஸிங். திஸ் இஸ் த லாஸ்ட் ஸ்ட்ரானா இதுதான் நான் ஃபேஸ் பண்ண போற, நான் சந்திக்க போற கடைசி பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். அடுத்து அவுட் ஆஃப் தி ப்ளூ. அவுட் ஆஃப் தி ப்ளூனா எதிர்பாராத விதமாக, அன்எக்ஸ்பெக்டட்லி. அன்எக்ஸ்பெக்டட்லிக்கு தமிழாக்கம் என்ன? எதிர்பாராத, எதிர்பாராத விதமாக, இல்லை எதிர்பாராத, எப்படி வேணாலும் சொல்லலாம். அன்எக்ஸ்பெக்டட்லி, எதிர்பார்க்கவே இல்லைப்பா. his arrival was out of the blue. அவன் வருவான் அப்படின்னு எனக்கு தெரியாது, வந்ததே என்னது? அவுட் ஆஃப் தி ப்ளூ, எதிர்பாராத விதமா வந்தான். அவன் எப்படி வந்தானே எனக்கு தெரியலையே, அவன் வரமாட்டான்ல நினைச்சிட்டு இருந்தேன். அதுதான் அன்எக்ஸ்பெக்டட்லி, எதிர்பாராத. இந்த எதிர்பாராத அப்படின்ற வார்த்தைக்கு இங்கிலீஷ்ல இடியம்ஸ்ல எப்படி சொல்லலாம்? அவுட் ஆஃப் தி ப்ளூ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். சொல்லுங்க, அவுட் ஆஃப் தி ப்ளூ. his arrival was out of the blue. his visit was out of the blue. அதாவது அவன் சந்திப்பான எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்றதான் இதற்கான அர்த்தம். இந்த சென்டென்ஸ் வேணும்னா நீங்க எழுதிக்கோங்க. அடுத்து caught red handed அப்படின்னா caught in act. அதாவது இதற்கு caught red handed அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழாக்கம் கையும் களவுமாக, கையும் களவுமாக, கையும் களவுமாக பிடிபட்டான் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா. he got red handed, அதாவது பண்ணக்கூடாத ஒரு விஷயத்த பண்ணிட்டு இருப்பாங்க, கையும் களவுமா மாட்டிப்பாங்க. அதுதான் caught red handed அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க. caught red handed அப்படின்றதுக்கு கையும் களவுமாக அல்லது கையும் களவுமாக பிடிபட்டார், இல்லை பிடிபட்டான், இல்லை பிடிபட்டால், எப்படி வேணாலும் சொல்லலாம். அந்த வார்த்தையை எப்படி வேணாலும் நீங்க மாத்தி போட்டுக்கலாம். ஜெண்டர் பேஸ் பண்ணியோ இல்லை ஒருத்தவங்க ஜெண்டரை குறிக்காமையோ நீங்க சொல்லலாம். அடுத்து மிஸ் த போட். மிஸ் த போட் அப்படின்னா மிஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி, அதாவது தவற விட்ட வாய்ப்பு. அது தமிழ் என்னன்னு சொல்லலாம்? தவற விட்ட, இல்லை தவற விடப்பட்ட வாய்ப்பு. தவற விடப்பட்ட வாய்ப்பு, ஒரு நல்ல ஒரு வாய்ப்பை நீங்க தவற விட்டீங்க அப்படின்னா அதுதான் என்னன்னு சொல்லுவாங்க? மிஸ் த போட். ஐ மிஸ்ட் த போட் அன்ஃபார்ச்சுனேட்லி அப்படின்னா நான் ஒரு நல்ல வாய்ப்பை தவற விட்டுட்டேன். ஐ மிஸ்ட் அ வெரி குட் ஆப்பர்ச்சுனிட்டி. ஐ மிஸ்ட் அ வெரி குட் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு தான் ஐ மிஸ் தி போட். ஐ மிஸ் தி போட் அப்படின்னா நான் ஒரு நல்ல ஒரு வாய்ப்பை தவற விட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஒரு வாய்ப்பை தவற விடுறது தான் என்னன்னு சொல்லுவாங்க? மிஸ் தி போட் அப்படின்னு சொல்லுவாங்க. மிஸ்ட் தி போட் போட்டாலும் அதுக்கு அதுதான் அர்த்தம். அடுத்து பை த புக். பை த புக் அப்படின்னா
ஸ்ட்ரிக்டா ரூல்ஸ் போட்டு அந்த ரூல்ஸ் மாதிரி தான் நடக்கணும் அப்படின்றது. this has to be followed by the book அப்படின்னா இந்த விஷயமானது சட்டப்படி இது கொடுக்கப்பட்ட விதியின்படி தான் நடக்கணும் அப்படின்னா this has to be followed by the book. this has to be followed by the book. எழுதுனா எழுதிக்கோங்க. this has to be followed by the book அப்படின்னா by rules, strict rules, அதாவது சட்டத்திற்குட்பட்டு இல்ல வந்து விதிக்குட்பட்டு, விதின்னு கூட சொல்லலாம், இல்ல விதிக்கு உட்பட்டு தான் ரொம்ப சரியான விஷயமா இருக்கிறதுக்கு. விதிக்குட்பட்டு அதாவது ஒரு குறிப்பிட்ட விதிக்குட்பட்டு இது சொல்லப்பட்ட மாதிரியே தான் இருக்கணும், ஒரு இன்ச்சு கூட பிசையக்கூடாது அப்படின்றாங்களா, அதுதான் வந்து பை த புக். இட் ஹாஸ் டு பி ஃபாலோட் பை தி புக் அப்படின்னா இது விதிக்குட்பட்டு மட்டும்தான் இந்த விஷயமானது இருக்கணும், செயல்படணும் அப்படின்னு சொல்றது தான் என்னது பை த புக் அப்படின்றது. அடுத்து go the extra mile. சொல்லுங்க. go the extra mile. go the extra mile அப்படின்னா put extra effort. put extra effortனா என்னது, நம்ம வந்து நான் சாதாரணமா போடக்கூடிய அந்த ஒரு முயற்சியை விட மிகவும் அதிகமாக போடுவது தான் என்னது go to the extra mile. go the extra mile அப்படின்னா இன்னும் முயற்சி செய்து, ஒண்ணுக்கு பண்ண வேண்டியது 10 பண்றது. so I put an extra effort அப்படின்னா let's go the extra mile to reach the target அப்படின்னா நம்ம டார்கெட்டை ரீச் பண்ண இன்னும் கொஞ்சம் முயற்சி போடுவோம். put the extra effortனா அதிக முயற்சி எடுத்து தான் என்னது go extra, put extra effort. அதான் என்னன்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல go the extra mile. அதாவது மைல்ன்றது கிலோமீட்டர்னு சொல்லுவாங்க இல்லையா, மைல் இத்தனை மைல் அத்தனை மைல் சொல்லுவாங்களே அந்த தூரம். எக்ஸ்ட்ரான்றது கொஞ்சம் சாதாரணமா போக வேண்டிய தூரத்தோட இன்னும் கொஞ்சம் அதிக எஃபோர்ட் போட்டு அதிக அழுத்தம் கொடுத்து அடுத்த லெவல்ல நம்ம மூவ் பண்றதா என்ன சொல்லுவாங்க go the extra mile அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இதான் வந்து put the extra effort, அதிக முயற்சி எடுத்து அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். இன்னைக்கு நம்ம ஒரு 8 முக்கியமான விஷயம் பார்த்தோம். அதுக்கான இங்கிலீஷ் மற்றும் தமிழாக்கம் ரெண்டுமே கொடுத்துருக்கேன். இதற்கான சென்டென்ஸ் ஃபார்மேஷனுமே ஓரளவுக்கு நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இதை நல்லா வந்து படிச்சு வச்சுக்கோங்க. நம்ம வாரத்துக்கு ஒரு நாளாவது idioms and phrases இந்த மாதிரியான கஷ்டமான சில வார்த்தைகளை வந்து படிச்சு வச்சுப்போம். நிச்சயமாக அது நமக்கு இங்கிலீஷுடைய பேச்சில், இங்கிலீஷுடைய ஸ்போக்கன் விஷயங்கள்ல நமக்கு நிச்சயமாக உதவிகரமாக இருக்கும் அப்படின்றது நம்புறேன். உங்களுக்கு இந்த காணொலியில ஏதாவது ஒரு சந்தேகம் இருந்தால் நீங்க தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஏதாவது விருப்பமான டாபிக் நான் எடுக்கணும் அப்படின்னாலும் நீங்க கமெண்ட் செக்ஷன்ல உங்களுடைய பதிப்பை தெரிவிக்கலாம். அடுத்த ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.